ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்னைக்கு நம்ம சொரக்காய் வச்சு கடலைப்பருப்பு போட்டு ஒரு கூட்டு பார்க்கலாம். இது நல்லா குழம்பு சாதம், ரச சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பாதி தான் எடுத்துக்க போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வேக போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ஊற போட்டுக்கோங்க. ஊற போட்டு ஒரு விசில் மட்டும் வச்சுக்கோங்க. ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு விசில் போதும். அப்படியே வச்சிங்கன்னா ஒரு 3 விசில் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பாதி சொரக்காய் எடுத்துக்கிறேன். இதை நல்லா கட் பண்ணிவிட்டு தோல் நல்லா பீல் பண்ணி எடுத்துட்டு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இது நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சொரக்காய் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கூட நம்ம ஒரு குழம்பும் பார்க்கலாம். குழம்பு இன்னைக்கு வத்த குழம்பு தான் வைக்க போகிறேன். சுண்டைக்காயில் சுண்டை வத்தல் போட்டு வத்த குழம்பு, சுண்டை வத்தலும் மணத்தக்காளி வத்தலும் போட்டு ஒரு வத்த குழம்பு வைக்கலாம். கூட்டு பார்த்துட்டு பண்ணலாம். நம்மளோட பருப்பு விசில் வந்துடுச்சு. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடியாக வேணும்னா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப பொடியாகவும் காய் கட் பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் பெருசாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இது குழம்புக்காக கொஞ்சம் புளி ஊற போட்டிருக்கேன். ஆனியன் பூண்டு உரிச்சு வச்சுக்கிறேன். பருப்பு வந்துடுச்சு. இதோட நம்ம இந்த காய் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நான் ஒரு தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி ஆப்ஷனல் தான், வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இதை அப்படியே குக்கரில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வைக்காதீங்க. இதுக்கு ஒரு மசாலா பார்த்துடலாம். கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், 2 பல் பூண்டு, அப்புறம் ஒரு 3 சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், ஜீரகம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க போதும். இப்போ நம்ம காய் வந்துடுச்சு. இது கூட மசாலாவை சேர்த்துக்கலாம். தேங்காய் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பெல்லாம் நம்ம போட்டாச்சு. இது கூட லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூளும் ஆப்ஷனல் தான், வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒயிட்டாகவே வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு நம்ம தாளிச்சு ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் வேகட்டும், மசாலாலாம் வேகணும். ஒரு நிமிஷம் வச்சுருங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சுக்கோங்க. இன்றைக்கி கொஞ்சம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து போட்டு தாளிச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம கூட்டில் எடுத்து போட்டுடலாம். ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு வத்த குழம்பு செய்ய போகிறேன். வத்த குழம்பு ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கிறேன், பார்க்காதவங்க பாருங்கள். அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வத்த குழம்பு, காரக்குழம்புக்கெலாம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க, நல்லது. கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டுக்கலாம். அதோட நான் சுண்டை வத்தல், மணத்தக்காளி வத்தல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட போட்டு வறுத்துக்கலாம். அதோட வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கோங்க உரிச்சு. வத்த குழம்புக்கு உப்புலாம் போட வேண்டாம். ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆல்ரெடி அதில் உப்பு இருக்கும் வத்தலில். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு
நல்ல கலர் மாறி வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நல்லா இந்த கலர் வந்து ஹோட்டல்ல ஒரு கலர் வரும், அந்த ப்ரௌனா ஒரு மாதிரி இருக்கும், அந்த கலர்ல எடுத்துக்கலாம். புளி கரைச்சி வச்சிருக்க நெல்லிக்காய் அளவு அதையும் ஊற்றிட்டு கூட எக்ஸ்ட்ரா ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா தரத்தரான கொதிச்சாதான் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு, வத்திருச்சு பாருங்க. நல்லா குழம்பு நல்லா வத்திருச்சு. இந்த அளவுக்கு வத்தினா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம் வச்சுட்டு நல்லா சொரக்காய் போட்டு கடலை பருப்பு போட்டு கூட்டு, அதோட நம்மளோட குழம்பு வச்சு சாப்பிட்டு எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வத்த குழம்புக்கு அப்பளம் இல்லாமல் எப்படி, அதுக்கு ஒரு அப்பளம் பொரிச்சு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும்.